இன்னைக்கு எபிசோட்ல ஆனந்தி விக்கல் சாக்கு சொல்லி தண்ணிய ரூமுக்குள்ள கொண்டு போய் பாலுவுக்கு கொடுத்த காட்சி பதற வச்சுது. வெளியே எல்லாரும் இருக்க உள்ள பாலு பயம் இல்லாம முருகான்னு ஆனந்தி சொன்னதை வச்சு காதல் மொழி பேசி கிண்டல் பண்ணது. இவன் எப்போ மாட்டுவான்னு டிக் திக்னு இருந்துச்சு. பொங்கல் வாழ்த்து சொல்ல வந்த தர்மலிங்கம் மாமாவும் வடிவு பெரியம்மாவும் பழைய பகைய மறந்து பேசுனாங்க. ஆனா வடிவு மட்டும் வன்மமா பேச தர்மலிங்கம் அவங்கள வேதாளம்னு சொல்லி அடக்கினது செம. ஆனந்தி பதட்டமா இருக்கிறத பார்த்து வடிவு சந்தேகப்பட்டது புது பிரச்சனையை கிளப்ப போகுதுன்னு தெரிஞ்சுது. தர்மலிங்கம் கயலையும் காமாட்சியையும் தனியா கூப்பிட்டு கனடாவுல செட்டிலான பணக்கார டாக்டர் மாப்பிள்ளை ஆனந்திக்கு வந்திருக்காருன்னு சொன்னது பெரிய திருப்பம். வரதட்சணை வேண்டாம், கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கலாம்னு அவர் சொன்னப்ப காமாட்சி மனசுல பெரிய ஆசை துளிர் விட்டுச்சு. ஆனந்தி அடிக்கடி ரூம பார்க்கிறத நோட்டம் விட்ட வடிவு சந்தேகம் வந்து உள்ள நுழைஞ்சப்போ நெஞ்சு படபடன்னு அடிச்சுது. பாலு உள்ள ஒளிஞ்சிருக்க ஆனந்தி சாதுரியமா பேசி உங்களுக்கு கண்ணு சரியா தெரியலையோன்னு வடிவுவ குழப்பி வெளியே கூட்டிட்டு வந்தது மயிரிழை தப்பிப்பு. காமாட்சி கயல்கிட்ட உருக்கமா பேசின காட்சி கண் கலங்க வச்சுது. மூர்த்தி தேவி அன்புன்னு யாரு கல்யாணமும் நிம்மதியா நடக்கல, இந்த கடைசி பொண்ணு கல்யாணமாவது பிரச்சனை இல்லாம சொந்த பந்தத்தோட நடக்கணும்னு அம்மா ஆசைப்பட்டதுல ஒரு நியாயம் இருக்கிறதா கயலுக்கும் தோணுச்சு. வெளியே கனடா மாப்பிள்ளை பத்தி பேச்சுவார்த்தை நடக்குது. ஆனா உள்ள ஆனந்தி பாலுவை ஒளிச்சு வச்சு சாப்பாடு கொடுக்கிறாள். இந்த முரண்பாடு எப்ப வெடிக்க போகுது? கனடா மாப்பிள்ளை விஷயத்த கேட்டா பாலு என்ன செய்வான்? பாலு காதலை எப்படி காப்பாத்த போறானா? வடிவு சந்தேகம் உறுதியாச்சுன்னா பாலு நிலைமை என்ன? இந்த பொங்கல் குழப்பம் எப்படி முடிய போகுது? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.